வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமையில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி. இந்த சித்திரை மாதம் வருகிறது இல்லவா, இந்த சங்கடகர சதுர்த்தியை பற்றி தான். இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன், நோய், அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக செய்கின்ற வழிபாடு தான் சங்கடங்களை தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தி என்பது நம்ம மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். வளர்பிறை சதுர்த்தி என்பது காலை நேரத்தில் வழிபாடு செய்யணும். நம்முடைய வளங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் வளரணும் அப்படின்னு செய்யக்கூடிய வழிபாடு வளர்பிறை சதுர்த்தி. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகணும், தீரணும் என்பதற்காக செய்கிற பூஜை தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தி, அதுவும் சித்திரை மாதத்தில் வருடத்தின் தொடக்கத்தில் வருகின்ற தேய்பிறை சதுர்த்தி சனிக்கிழமையில் வருவது மிகவும் விசேஷம். நம்மளுடைய நோய், கடன் அதெல்லாம் வருவதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கர்மவினை. அந்த கர்மவினைக்கு ஏற்ற பலனை தருபவர் கர்மகாரகனாகிய சனி பகவான். அவருடைய நாளாகிய சனிக்கிழமையில் இந்த விநாயகர் சங்கடகர சதுர்த்தி வருவது ரொம்பவும் விசேஷம். அப்போ நம்மளுடைய கடன்கள், நோய்கள் தீர்வதற்கு நாம் ஒரு எளிய வழிபாடு பரிகாரம் செய்தால் கைமேல் பலன் நமக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி தான் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருக்க முடிகிறவங்க அவரவர்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி முழு உபவாசமாகவோ அல்லது மாலை நேரம் வழிபாடு செய்கிற வரை சந்திரனை பார்த்து தான் இந்த வழிபாடு செய்யணும். அதனால் மாலை நேரம் வரை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருங்க, இல்லை பால் பழம் சாப்பிட்டு இருக்க முடியும்னா இருங்க, இல்லை மிதமான உணவு சாப்பிட்டு இருக்க முடியுறவங்க இருங்க. அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி விரதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகருக்கு பிடித்த மோதகம், கொழுக்கட்டை, இல்லை சுண்டல், இல்லை என்ன உங்களுக்கு முடியுமோ அதை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுருங்க. அன்றைக்கி அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு உங்களால் போக முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு அபிஷேகத்திற்கு பசும் பால் வாங்கி கொடுங்க. பச்சரிசி மாவு வாங்கி அரைச்சி ஒரு கப்பு கொடுங்க. கண்டிப்பாக பச்சரிசி மாவால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்முடைய கடன்கள் தீரும். பசும்பாலால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், நம்முடைய நோய்கள் தீரும். அதனால் இந்த பசும்பாலும் பச்சரிசி மாவும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. மற்ற பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். இளநீர், கரும்பு சாறு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக இந்த பசும்பாலும் பச்சரிசி மாவும் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விநாயகர் ஆலயம் உங்களால் போக முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இப்போ சீசன் மாம்பூ, அந்த மாம்பூ, மாங்கொத்து அது மாதிரி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த மாம்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ண பிறகு விநாயகருக்கு சாத்துங்க. அதாவது அவருடைய பாதத்தில் வைக்க சொல்லி உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பண்ணி அப்போ மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய நோய் தீரணமா, கடன் தீரணமா, வம்பு வழக்கு தீரணமா, எந்த பிரச்சனை உங்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும், வெளியே வரணும்னு நினைக்கிற விஷயத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பண்ணி அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அந்த மாம்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற நதியில் விட்டுருங்க. இதோடு இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், அந்த பூ கிடைச்சிது இல்லை ஓடுற தண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி அந்த மாதிரிலாம் என்கிட்ட பூ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மாம்பழம் கிடைச்சதுன்னா நெய்வேத்தியமாக விநாயகருக்கு வைங்க. ரொம்ப அற்புதமான பலன் இனிப்பாக உங்களுக்கு அமையும். இல்லை நான் கோவிலுக்கே என்னால் போக முடியல, நான் வீட்டில் தான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் 11 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கடன் தீரும். கடன், ருண, ரோக, சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவையில்லாத விஷயங்கள் தேயணும் அப்படின்றதுனால இந்த தேய்பிறை சதுர்த்தி. அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு 11 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி இலையில் நீங்கள் ஓங்காரம்னு ஓம் சொல்லிட்டு மஞ்சளில் உங்கள் மோதிர விரலால் எழுதிக்குங்க. அந்த 11 இலையிலையும் எழுதி அழகாக நம்ம வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக பித்தளை தட்டில் நல்லா அடிக்கிடுங்க. ரவுண்டாக அடிக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சு அதற்கு பொட்டு வைத்து
அதுக்கு அருகம்புல் சாற்றி மலர் சார்த்தி நீங்கள் அழகாக அந்த இலைக்கு நடுவில் வச்சு நீங்கள் பூஜை அறையிலேயே ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றின்னு விநாயகர் அகவல் சொல்லலாம், விநாயகர் புராணம், அது மாதிரி உங்களுக்கு விநாயகர் பாடல் எது தெரியுதோ விநாயகர் போற்றி இதெல்லாம் மனசார உட்கார்ந்து சொல்லி என்னுடைய கடன், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய நோய் தீரணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட விண்ணப்பமாக செய்து மனதார பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டிடுங்க. இது வீட்லேயே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அன்று இரவு முழுவதும் அந்த விநாயகர் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த இலையெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த பிள்ளையாரை அழகாக கொஞ்சம் உலர்த்தி காஞ்ச உடனே அதை எடுத்து அழகாக கொஞ்சம் விபூதியாக கூட கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதை தினந்தோறும் நீங்கள் நெற்றியில் வச்சுன்னுவாங்க. நீங்கள் நெற்றியில் வைக்க வைக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதற்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் பெருக ஆரம்பிக்கும். வம்பு வழக்கு சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் சமாதானத்தில் போய் முடியும். தேவையில்லாத உடல் உபாதைகளும் நீங்கும். அது மாதிரி எல்லா விதமான தேவையில்லாத பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த சதுர்த்தி. சங்கடங்கள், நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் விக்னேஸ்வர். அதனால தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ, எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படி எதுவும் என்னால் பண்ண முடியாது, நான் ஆஃபீஸ் போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, உங்களால் முடியலன்னா கூட, மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை, இரவு 8 மணி வரை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கோ வெளியே இருக்கீங்களோ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வானத்தில் தெரிகிற சந்திரனை பார்த்து மனசார விநாயகரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கின்னு ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனதார மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. எண்ணிக்கை வேணாம், எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாங்க. அப்படி சொன்னீங்கன்னா கூட இந்த மந்திரத்தினால உங்கள் மனம் ஒருநிலைப்படும், ஒரு விஷயத்தை மட்டுமே நினைக்கும். அப்படி நினைக்கும் பொழுது அந்த விஷயம் உங்களை விட்டு, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தருகின்ற விஷயம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த மந்திர ஜபம் என்பதும் ரொம்ப விசேஷம். அதனால் பூஜை பண்ண முடியலன்றவங்க மந்திர பூஜை செய்யுங்க. கண்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.